நான் இப்போ வந்து சாரியை வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முந்தி பாட்டு வந்து இவ்வளோ கர்விங்காக இருந்தது. நான் முதல்ல வந்து இந்த மாதிரி கர்விங்காக இருக்கிறது கரெக்டாக இல்லாததுக்கெல்லாம் எல் ஸ்கேல் வச்சு கட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளாக இந்த கீழே தரையில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வேணால் ஸ்கேலாக யூஸ் பண்ணிடுறேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன எப்படி பண்ணுறேன்னா அந்த லைன் இருக்குது நீங்கள் பாருங்க, இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த லைன் நேரு நமக்கு எந்த கட் பண்ணணும், அதாவது நமக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். அப்போ இந்த எண்டை ஒரு எண்டை வந்து அந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டோம்னா கரெக்டாக அந்த லைன் நேரே நீங்கள் அப்படி கட் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். பார்த்தீங்களா, இவ்வளோ அகலத்துக்கு கோணையாக இருக்குது. இப்போ இந்த லைன் நேரே இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இந்த லைன் நேர் சாரியை ஒரு பார்ட் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இன்னொரு பார்ட் கரெக்டாக, அதாவது ரொம்ப கோணையெல்லாம் அலைஞ்சு பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ட்ரைட்டாக லைன் வந்துடும். நம்ம இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சாரி வந்து கரெக்டாகிடும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் இது வந்து லேஸ் சாரிக்கு தான் ஒர்க் ஆகும்.